திரு ஹஃபீசுல்லா. அதான் ஃபர்ஸ்ட் அண்ணன் சொன்னார் இலவசங்கள் கொடுக்காம பெண்களை மேலே கொண்டு வரணும்னு. அது முடியலன்னு தானே சார் இலவசங்களை கொடுத்து மேலே கொண்டு வரோம். அவர்கள் சுயமாக சம்பாதிப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தருவது தான் இந்த இலவச பஸ் திட்டம். அதை அவங்க சொல்லிட்டு இல்லை வளர்ச்சி கொடுக்கணுன்றாங்க. இவர் முரண் பண்ணுறார், பெண்களுக்கெல்லாம் கையில் காசு கொடுக்காதீங்கன்னு. மத்திய பிரதேசில் லாட்லி பெஹனான்ற ஒரு திட்டத்தை தேர்தல் அறிக்கையில் பாரதிய ஜனதா கட்சி கொடுத்துருக்கிறது. அப்போ அதையும் சேர்த்து எதிர்க்கிறாருன்னு நான் எடுத்துக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறேன். அடுத்தது அவர் தானே சொல்லணும். அது இல்ல அவர் சொல்றாரு இப்ப திமுகவை எதிர்த்து பொறுத்தவரை பெண்கள் சுயமாக உழைத்து சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தரணும். இல்ல 1000 ரூபாய் கொடுக்கிறது வீணு, அதுக்கு பதிலா மதுக்கடை வச்சு திருப்பி வாங்கிக்கிறீங்களே. இந்தியால எல்லா ஊர்லயும் பிராந்தி கடை இருக்கு. தமிழ்நாட்டுல இல்ல சார், நீங்க தான் திறந்தீங்க. மதுக்கடை திருப்பி அதை பத்தி இன்னொரு நாள் விவாதிப்போம். தலைப்புல பேசுவோம். அதை இன்னொரு நாள் விவாதிப்போம். அதை இன்னொரு நாள் தனி தலைப்பு. அதை பத்தி கொண்டு வந்தது கலைஞர் தமிழ்நாடு. இன்னொரு நாள் விவாதிப்போம் சார். நான் அதான் கேட்டேன்ல, மத்திய பிரதேசல பாஜக எதிர்க்கிறீங்களான்னு திசை திருப்பிட்டாரு. அடுத்தது என் நேரத்தில் நான் பேசிடுறேன். அடுத்தது கூட்டணி காங்கிரஸ் எல்லாம் கொச்சப்படுத்துற மாதிரி பேசினாரு. தெலுங்கு தேசம் கட்சி ஏன் சார் உங்களுக்கு தேவைப்படுது? நீங்க தான் வலிமையான கட்சியாச்சே. போய் 10 நாளைக்கு பேச்சுவார்த்தை நடத்துனீங்க. பிஜு ஜனதா தளத்தோட கடைசி நிமிஷம் வரையும் கூட்டணின்னு அலைஞ்சிக்கிட்டு இருந்தீங்க. இங்க கதவுகள் திறந்து இருக்கிறது அதிமுகவுக்காக, எடப்பாடிக்காக அப்படின்னு மற்ற கட்சிகளோட கூட்டணி பேசுவதற்கான சூழலை நிறுத்தி வச்சுட்டு இன்னைக்கு கூட்டணி வச்சிருக்கிற காங்கிரஸ் அது ஒட்டுணின்னு அதை அவமானப்படுத்துறதெல்லாம் இதெல்லாம் தான் இவர்களுக்கு பதற்றத்தை தருகிறதுன்றேன். நான் பாரதிய ஜனதா கட்சி ஏன் தோக்க போகுதுன்றதுக்கு இது ஒரு உதாரணம். பதற்றத்துல சொன்னதை மாத்தி பேசுறதும் கூட்டணியை பத்தி அவதூறா பேசுறதும். அப்போ உங்களுக்கு கூட்டணி இல்லாமனா ஏன் டிடிவி தினகரன் சீட்டு கொடுக்குறீங்க? ஏன் கூப்பிட்டு வந்து பாமக வச்சிருக்கீங்க? பாமக ஏன் உங்களுக்கு தேவைப்படுது? 10 சீட்டு கூப்பிட்டு கொடுக்குறீங்களே. நீங்க தான் பலமான கட்சியாச்சு இந்தியால. இந்தியா தலைமையில எங்க தலைமையில கூட்டணி காங்கிரஸ் அதுதான் திமுக பின்னாடி பாகுபலி ஆயிடுச்சு. அதாவது இன்னொன்னு சொன்னாரு, பிரதமர் யாரு, மாசத்துக்கு ஒரு பிரதமர் அந்த மாதிரி பேசினதே கிடையாது. இதுதான் பதற்றத்துடைய வெளிப்பாடு. பிரதமர் யாருன்னு சொல்லுங்க. ஏன் இவர் சொல்லுங்களே. இல்ல ஏன் உங்க தலைவர் தான் ஸ்டாலின் தான் சொல்லுங்க. திரு செல்வி, உங்க தலைவர் ஸ்டாலின் அவர் பேச வேண்டிய நேரம். நான் பேசுறேன், அவர் பேசினார். அப்ப நீங்க மறந்தீங்கல்ல. அப்பயே நான் குறுக்கிட்டு தான் செஞ்சேன். அதுதான் மேட்டர். பேசுறச்ச குறுக்க வர கூடாது. நாங்க கரெக்ட்டா தான் இருந்தோம். ஓகே ஓகே. அந்த கண்ணியத்தை மீறி நாங்க உள்ள வர வேண்டியது வரும். லட்சுமண ரேகர் எல்லாருக்கும் உண்டு. சரி ஓகே. திரு ஹஃபீஸ், இப்போ வந்து 4 அவர் போய் பேசினப்போ நான் குறுக்கிட்டேன். நான் கேள்விக்கு போயிடலாம். பாஜகவுடைய செய்தி தொடர்பாளர்களும் போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் சொல்றேன், மாசத்துக்கு ஒரு பிரதமர் நாங்க எங்கேயாவது சொன்னோம்னா அது ஆதாரத்தை கேக்குறாங்க. இல்ல நீங்க சொன்னீங்கன்னு சொன்னீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முதல்வர் பண்ணீங்களா? நாங்க சொல்லவே இல்லையே. அப்படி சரி, என்ன நீங்க சொல்லுங்க. இப்ப யார் பிரதமர்? அதான் ஃபர்ஸ்ட் நீங்க சொன்னது வாபஸ் வாங்குங்க. நான் ஏன் வாபஸ் வாங்குறேன்? இது என்ன இருக்கு? சுத்ரதா இருக்குது. பிரதமர் உள்துறை அமைச்சர் பாஜக மோடியா அமித்ஷாவான்னு கேட்டதுக்கு மோடி பதில் சொல்லிட்டாரா? அதே எங்களுக்கு பிரதமர் மோடி தான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். கூடுதல் நேரம் எங்களுக்கு பிரதமர் மோடி தான் நாங்க சொல்லி எனக்கு கூடுதல் ஓட்டு கேக்குறோம். நாங்க அமித்ஷா ஜின்னு சொல்லி ஓட்டு கேக்கலையே. சரி சரி. உங்க சேனல்ல வந்து அப்படி போட்டுக்கங்க. உங்களுடைய கேக்கலையே அப்படி. நாங்க என்னோட பிரதமர் வேட்பாளர் மோடி ஜி தான சொல்லி கேக்குறோம். எனக்கு கூடுதல் நேரம் கொடுக்கணும். 2.5 நிமிஷம் வீணடிச்சிருக்காங்க. சரியான நேரம் தான் தர முடியும். இருக்கு அந்த நேரத்துல. இல்ல அப்ப நான் எல்லாரோட நேரத்துலயும் கபலீகரம் பண்ற மாதிரி. நான் இல்ல வேணாம்னு சொல்லிட்டேன். சரி, இதுல நீங்க பேசும்போது சொல்லார்ல 399 வந்தா நீங்க ஆட்சி கொடுக்க மாட்டீங்களா? அப்படி ஏதாவது ஐபிசி செக்ஷன் இருக்கான்னு கேட்டார்ல. அதே மாதிரி நான் கேட்கிறேன், பிரதமர் வேட்பாளர் அறிவித்து விட்டு தான் தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று எங்கேயாவது ஐபிசி இருக்கா? இல்ல, முடிஞ்சிச்சு. 2004 பிரதமர் வேட்பாளர் இல்லாமல் தான் பாஜகவை வீட்டுக்கு அனுப்பணும். 2024 பிரதமர் வேட்பாளர் இல்லாம தேர்தலை சந்திப்போம். இது பார்லிமெண்டரி டெமோக்ரசி. இன்னும் வந்து அதிபராட்சி முறை வரவில்லை, அதிபருக்கான தேர்தல் நடக்கவில்லை. அப்படி இருக்கும்போது பிரதமர் வேட்பாளரை யாருன்னு அறிவிக்க முடியாது. அறிவிச்சா கூட்டணி முறிஞ்சிடும்ன்றதா அவங்களோட விமர்சனமா இருக்கு. இல்ல ஃபர்ஸ்ட் இப்படி தான் சொன்னாங்க. இந்தியா கூட்டணி 2 கூட்டத்தை தாண்டுதா,
3 கூட்டத்தை தாண்டுதான்னு. நாங்க ஒரு கூட்டத்தை நடத்தி முடிச்ச உடனே பிரதமருக்கு ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்தி 45 கட்சியை கூப்பிட்டு ஒரு போட்டோஷாப் நடத்துறாரு. அந்த கட்டாயத்தை தள்ளிட்டோம். இந்த தேர்தலுக்கு இந்த கூட்டணி அமையன்றதை அவங்க எதிர்பார்க்கல. டெல்லியில காங்கிரஸும் ஆம் ஆத்மி கட்சியும் சேர்ந்து அதை ஒட்டிதான் திரு செல்வி கேக்குறாரு, 4 கட்ட தேர்தல் முடிஞ்சிருச்சு, இப்பயும் பிரதமர் வேட்பாளர் சொல்ல முடியலையே. இல்ல 4 கட்ட தேர்தல்ல சொன்ன என்ன, தேர்தலுக்கு முன்னாடி சொன்ன என்ன, நாங்க ஒரு நிலைப்பாட்டுல இருக்கோம். தேர்தல் முடிந்து எண்ணிக்கைகள் வந்த அடிப்படையில் அதுக்கப்புறம் நாங்கள் முடிவு பண்ணுவோன்றோம். உதாரணத்துக்கு இப்போ இவங்க பாஜகவுக்கு மெஜாரிட்டியே வரலன்னு வச்சுக்கோங்க, அப்போ பிரதமர் மோடியை தொடர்வாருன்னு இவங்க இப்போ சொல்ல முடியுமா? அப்ப ரிசல்ட் வந்த பிறகுதான், மீதி எல்லாத்துக்கும் ரிசல்ட் வந்தா 4ஆம் தேதி விவாதிப்போம். 4ஆம் தேதி விவாதிக்கலாம்ன்றீங்க ரிசல்ட்டை பத்தி. ஆனா பிரதமர் வேட்பாளர் மட்டும் இப்ப சொல்லணும்னு அரசியலமைப்பு சொல்லாத ஒரு விஷயத்தை, மக்கள் கேட்காத ஒரு விஷயத்தை ஏன் நீங்க திணிக்கிறீங்க? உங்களுக்கு அந்த நரேட்டிவ் வேணும்ன்றதுக்காக நாங்க டிராப்புக்குள்ள வர முடியாதுன்னு தான் நாங்க இந்த நிலைப்பாட்டை எடுக்கல. எங்களை பொறுத்தவரை திரும்ப சொல்றேன், சட்டப்படி இது அதிபர் ஆட்சி கிடையாது, அதிபர் முறை தேர்தல் கிடையாது. ஐபிசில எங்கேயுமே இல்ல கான்ஸ்டிடியூஷன்ல எங்கேயுமே நீங்க இதை அறிவிச்சுட்டு தான் தேர்தலை சந்திக்கணும்னு அவசியம் கிடையாது. 2004ல எப்படி வாஜ்பாய் அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பணுமோ பிரதமர் விவாதத்துக்கு கூப்பிடுறாங்க. யார? அதிபர் முறை தான் இல்லல்ல. அதிபர் முறை கிடையாதுங்க. ஒரு எம்பியா கூப்பிடுறாரு, ஒரு எம்பியா இன்னொரு எம்பியா கூப்பிடுறாரு. வர்றதுக்கு தயாரா? பிரதமர் வர்றதுக்கு தயாரா? அவர் தான் சொல்லிட்டாரு, வர்றதுக்கு தயாரா? வர முடியல. ஏன்னா இங்க பதற்றம். ஏன் தலைப்புக்குள்ள வரேன்னா, பஞ்சாப்ல விவசாயிகள் வேட்பாளர்களை விரட்டி அடிக்கிறாங்க. பஞ்சாப் மாநில பாஜக தலைவர் எலெக்ஷன் கமிஷனுக்கு கடிதம் எழுதுறார், எங்களுடைய வேட்பாளருக்கு போற இடத்துல விரட்டி அடிக்கிறாங்க, பாதுகாப்பு வேணும்னு கேட்கிறார். இதுதான் இவர்களுடைய வட இந்தியால இருக்கக்கூடிய நிலைமை. இதுக்கு பதிலாக என்ன பண்றதுன்னு தெரியாம மதத்தின் அடிப்படையில, மொழியின் அடிப்படையில, வட இந்தியா தென்னிந்தியா என்ற அடிப்படையில பிரித்தாளக்கூடிய, பொய்யை பரப்பக்கூடிய வேலை பாஜகவுடைய பிரதமர் முதல் கொண்டு செய்தி தொடர்பாளர்களை செய்து கொண்டிருக்கிறார்கள்.